வந்து எவ்வளவோ அடிச்சு பார்க்குறாங்க. ஆனா சிந்து வந்து உண்மைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால ரேகா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. பயங்கரமான ஆளா இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து இவள சாதாரண விட்டா வழிக்கு வரமாட்டா. இவள எப்படி பண்ணணும் போலீஸ்ட்ட வந்து மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணி தான் இவள வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள முதல்ல வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளயுமே வந்து நம்ம பைரவி என்ன பண்றாங்க, மனித உரிமை ஆணையத்த வந்து ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க. பொண்ண இந்த மாரிலாம் வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த இந்த மனித உரிமைகள் வந்து ஆணையத்திலேருந்து நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேகாவ வார்ன் பண்றாங்க. அடுத்து வந்து ரேகா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. விட முடியாது சிந்துவ அப்படின்னு சொல்றாங்க. கமிஷனர் வந்து ரேகா கிட்ட சொல்றாரு, அந்த பொண்ண வெளிய விடுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மனித உரிமை ஆளுங்க வந்திருக்கவங்க பார்க்குறாங்க. பார்த்தா சிந்துவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ச்சே! இவ்வளோ மோசமா நடந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல கேஸ ஃபைல் பண்ணாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சிந்துவ நிலைமைய பார்த்து பயங்கரமா கதறி அழறாங்க. அவங்க பெத்தவங்க எல்லாருமே வந்து உங்கள சும்மாவே விட மாட்டேன். நீங்க பண்ண எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களெல்லாம் உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திட்டிட்டு பைரவி வந்து சிந்துவ கூட்டிட்டு போறாங்க. சிந்து வந்து அப்படியே நடக்க கூட முடியல. சிந்துவால அவ்வளோ அடிச்சிருக்காங்க சிந்துவ. பரிதாபமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து முணங்கி சிந்து வந்து போறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேர்க்குறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. சிந்துவ பார்த்துட்டு ஏம்மா இவ்வளோ அடிய நீ வாங்கிட்டு இருந்த? இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்ல. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சிந்துவோட அம்மா, அப்பா எல்லாருமே பரவாயில்ல அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து மனசுல யோசிக்கிறாங்க. இங்க எல்லாருமே வந்து சிந்துவை பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சிவாவால ஒண்ணுமே பண்ண முடியல. பாத்தியா சிவா எவ்வளோ வந்து தைரியமா இருந்தா இந்த மாதிரி இருப்பா. இவ்வளோ மோசமானவள பார்த்ததே இல்லை. அடிக்கு பயந்துக்குன்னா அவள் எல்லா உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டா பாத்தியா. இப்போ வெளியும் வந்துட்டா. அந்த அளவு மோசமான ஒரு பொண்ணா இருக்கா. ஐயோ இவளை பார்த்தவே என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கிறாரு சிவா, என்ன இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சிந்துவை பார்க்குறாங்க. அப்போ சிந்து வந்து கிட்ட வந்து சிவா வந்து பயங்கர அழுத்தக்காரியாக தானே இருக்க, இவ்வளோ அடி வாங்கியும் நீ திருந்தலைல, அப்போ கூட உண்மையை சொல்லலைன்னு அப்படியே பார்க்குறாரு. இப்போ அது என் அன்பு புரியுதா, என் காதல் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், என்னோட காதல் உண்மையானது, உங்கள் மேலே வச்சுருந்த உண்மையான காதல் தான் இது. ஏன் சிவா டாக்டர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உன் மேலே நான் அவ்வளோ காதல் வச்சுருக்கேன். உன் மேலே வந்து என் உயிரே வச்சுருக்கேன். என் உயிர் போனாலும் சரி, ஒன்றை விட்டு பிரியணும்னா நான் பிரியவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் ஒன்றை விட்டு இக்கார கூட பிரிய மாட்டேன். அதுக்காக தான் இந்த தண்டனை எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி. ஏன் என்னை உயிர் போகிற வரைக்கும் அடித்தாங்க, பரவாயில்ல. என் உயிரே போயிருந்தாலும் ஒன்றை விட்டு கொடுக்குற நிலைமை வந்துச்சு, கண்டிப்பாக நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. இப்போவாவது புரியுதா, ஸ்னேகா காதல் தான் உயர்ந்தது, ஸ்னேகாவும் நீயும் லவ் பண்ணுறதா உயர்ந்ததுன்னு சொன்னியே, இப்போ என் காதல் என்ன சொல்கிற நீ, உங்களை விட உயர்ந்ததுன்னு சொல்வியா, இல்லை வந்து என் காதல் வந்து காதலே இல்லைன்னு இப்போ சொல்லுவியா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்படியே இங்கே பாரு, நீ வேணும்னு பண்ணிகிட்ருக்க, உன்னால் எவ்வளோ எனக்கு அவமானம் தெரியுமா, ஆனால் உன்னெல்லாம் அடித்ததெல்லாம் பத்தாது, இன்னமும் உன்னை ஏதாவது செய்யணும் போல இருக்கு எனக்கு. சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு. இங்கே பாரு டாக்டரே, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உன்னை பிரியிற காலம் மட்டும் எனக்கு நேரம் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே நான் வந்து இருக்க மாட்டேன். நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே சிவா ஆடி போயிடுறாரு. ஒன்றும் புரியாமல் அப்படியே வராரு. என்னடா சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவள் என்ன சொல்லியிருப்பா, இப்படி ஒரு அடுத்த காரியம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. சிவா வந்து சிந்து சொன்னதையும் யோசிச்சுட்டே வராரு. பூர்ணி வந்து சிவாவை பார்க்க வராங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பெரியம்மா அப்படின்னோடனே, இப்போ உனக்கு நிம்மதி ஆயிடுச்சாப்பா, அந்த பொண்ணு அப்படி அடி வாங்கியிருக்காளேப்பா, நீ பார்த்துனே நின்றுட்டு இருந்திருக்கேப்பா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பார்க்க வேணாம். ஆனால் ஒரு பொண்ணு நீ பார்த்தியாப்பா, உன்னை இப்படியா சிவா நான் வளர்த்தேன், இவ்வளோ மனிதமானம் இல்லாமே போயிடுச்சே சிவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சிவா அவங்க பெரியம்மா சொன்னது.